சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் இன்னொரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காணொலியோடு உங்களோட அடிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து மிக மிக ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட், எல்லோருக்குமே நிறைய பிரயோசனமாக இருக்க போகுது. இந்த கடை பின்ன பாருங்க, கோஸ்கட்டராக இருக்கிற கடை, கோஸ்கட்டராக தான் இருக்க போகுது. இந்த முதல் ஒன்று ப்ரீமியர் இருந்து ஒன் ஸ்டாப் ஆக்கினாங்க. அதுக்கு ஊறிப்பட்ட நிறைய சப்போர்ட், நிறைய கொஷின், நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தது. அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். நான் கூடுதலாக கடை செய்வது வந்து குறைவு, பட் ஆனால் இந்த கடையை வந்து நாங்கள் பின்னால் ஃபர்தராக எக்ஸ்டெண்டட் பண்ணி மேலுக்கு பின்னால் சைட்டுக்குன்னு சொல்லி ஃபுல்லாக எடுத்து செய்ய போகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த காணொலி மிகவும் பிரியோசனமாக இருக்கும். கடை வாங்க போகிறாக்களுக்கு, கடை செய்கிறாக்களுக்கு, இந்த கடையை வச்சுக்கொண்டு என்னென்ன செய்யலாம்னு சொல்லி மேலுக்கு ஃப்ளட்டை செப்பரேட் பண்ண போகிறோம், மேலுக்குள்ள லொஃப்ட்டை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம், இந்த கடையை ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஆகவே வாங்க, இந்த கடையை ஒரு நல்ல ஒரு பிஸியான ரோட்டில் பாருங்கள், சூப்பரான ஒரு இடத்துல இருக்குது, நல்ல ஒரு பிஸியான ஏரியா. இந்த கடைக்கு உள்ளால் நாங்கள் மேலே உள்ள ஸ்பேஸை கொண்டு போக போகிறோம். அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்குது, எவ்வளோ காலம் எடுக்க போகுது என்ற விஷயங்களும் உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். இந்த சேனலை புதுசாக பார்க்குறாங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. இந்த கடையை பற்றின ஏதாவது கொஸ்டின் எதாவது இருந்தால் இன்பாக்ஸ் பண்ணுங்கோ, தாராளமாக கால் பண்ணலாம். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. சரியா, இதான் கடை. மேலே ஃப்ளாட்ஸ் இருக்குது. தற்பொழுது அந்த சைட்டால் வந்து போகிறத ரெண்டு இந்த பில்டிங்கும் அந்த பில்டிங்கும் பொதுவாக இருக்குது. அது ஒரு ஐடியல் இல்லை. இந்த கடைக்குள்ளால் நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து சைட்டால் ஒரு என்ட்ரன்ஸை போட்டு சைட்டால் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து மேலுக்கு வந்து போக போகிறோம். மேலுக்கு வந்து ஃப்ளாட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி செய்ய போகிறோம். இந்த கடையை வந்து பெருசாக்க வேணும். இதான் இதில் உள்ள டாபிக். பார்ப்போம் உள்ளுக்க போய். இதான் கடை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இந்த கடையை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சு இந்த கடையை கொஞ்சம் பெருப்பிச்சு பின்னுக்கு ஒரு பார்ட் ரியர் எக்ஸ்டென்ஷன் வரப்போகுது. அதே மாதிரி மேலுக்குள்ள ஃப்ளட்ஸுக்கு இந்த கடைக்குள்ளால் 1 மீட்டர் நாங்கள் எடுத்து மேலே போகிறோம். மேலே போய் ஸ்டெப்ஸ் வந்து செப்பரேட்டாக போட போகிறோம். மேலே லொஃப்ட் கன்வர்ஷன் செய்ய போகிறோம். கடைக்கு மேலே இன்னொரு பார்ட் டபுள் ஸ்டோரி செய்ய போகிறோம். ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க கடைக்குள்ளே பாருங்கள். ரைட், இந்த கடை வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காட்ட உங்களுக்கு இருப்போம். ஸோ அதனால் பாருங்கள், ஏற்கனவே ஒரு கடையை நாங்கள் செய்திருப்போம். அதில் நிறைய இனியில் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ். இந்த கடை சின்ன கடை, இதை பிரம்மாண்டமாக கொஞ்சம் இதில் இருக்கிற அளவுக்கு மேக்ஸிமம் ஸ்பேஸை எப்படி காட்ட போகிறோம்ன்றான் விஷயம். ரைட், வாங்க. ரைட், பார்த்தீங்களா கடையை பாருங்கள். கடை ஆல்ரெடி சேல்ஸ் மோட். இந்த கடையின் வியாபாரத்தையும் பாதிக்கக்கூடாது, இந்த கடையையும் பெருப்பிக்க வேணும். மிக மிக குறைந்த காலத்துக்குள்ளேயும் இதை செய்ய வேணும். ஸோ ஆகவே இந்த கடையை நாங்கள் பூட்டி செய்த ஐடியல். ஆனால் பூட்டி செய்யாமலுக்கு அப்படியே நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக பின்னால் அந்த ஆர்கிடெக்சர் ட்ராயிங்கின் பிரகாரம் நாங்கள் எடுத்து செய்ய வேணும். இப்போ பின்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல தான் ஒரு 1 மீட்டருக்கு நாங்கள் ஸ்டெப் எடுத்து மேலுக்கு போகுது. மேலே போய் மேல் ஃப்ளோர், அதாவது வந்து மேலே உள்ள ஃப்ளாட்ஸுக்கு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு. இது ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி கொண்டு இருக்கீங்கன்னா முழுக்க கம்ப்ளீட்டாக சீலிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக கலட்டி கொட்டி கடையை ஃபுல்லாக சஸ்பெண்ட் பண்ணி செய்ய வேணும். நிறைய டீட்டெயிலான ஒர்க் பாருங்கள். நல்ல அளவான நீளமான ஒரு கடை, ஆனால் அமைப்பு இல்லாமல் இருக்குது. இந்த அமைப்பை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் பெரிய கடை, கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் ரேஞ்சுக்காக கொண்டு வரணும். அவ்வளோதான் விஷயம். இதில் ஒடுங்கி போகுது. இந்த இடங்கள் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆக போகுது. அங்கே உள்ள இடங்கள் முழுக்க வந்து இதை நாங்கள் கம்ப்ளீட்டாக கொண்டு போகிறோம். அதே மாதிரி கீழையும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர் லெவல் வந்து ஒரு ரேம்பின் சைஸில் வந்து ஃபுல்லாக போகுது. இந்த எண்டுக்கான வந்து இந்த கடை வந்து வருகுது. ரைட், அதனால் இந்த பின்னுக்கு உள்ள இந்த துண்டும் வந்து ஸ்டோரேஜ். இது ஸ்டோரேஜ். இதுதான் இந்த எண்ட்கான வந்து வரப்போகுது. இந்த ஸ்டோரேஜையும் சேர்த்து நாங்கள் எடுக்க போகிறோம். எல்லாமே ஃபுல்லாக எம்டி பண்ண வேணும். நிறைய இடங்கள் அடித்து உடைச்சி துவைச்சி துவம்சம் பண்ணி வளமை போல் செய்து இதை மிகப்பெரிய இந்த ஒடுக்கமான கடையை மிகவும் அகலமான விசாலமான ரேஞ்சில் இதை கொண்டு வர வேணும். ரைட், இதுக்கு பின்னாலேயும் இருக்கா போய் பார்ப்போம். அங்காலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய லேண்ட் இருக்குது. அங்காலையும் பெரிய ஸ்டோரேஜுகள், லேண்டுகள், ஸ்பேஸுகள் எல்லாமே நிறைய இருக்குது. இந்த மரங்கள் இங்காலையும் இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது. அதுக்குள்ளே அதையும் நாங்கள்லாம் செய்ய வேணும். பட் ஆனால் இந்த கடையின் அமைப்பு இப்படி கொண்டு வரணும்னு சொல்லி பார்ப்போம். சும்மாவே நாங்கள் எல்லாத்தையும் இங்கே அடித்து அங்கே உடைச்சி சும்மா சுற்றி வேற எடுத்து நல்ல ஹைட் எடுத்து நல்ல டீப் எடுத்து கொண்டு வந்துடுவோம். அதையும் இந்த கடையை வந்து நாங்கள் செய்கிறோன்னு சொன்னால் இப்படி வரப்போ சொல்லுங்க பார்ப்போம். இனி இல்லைன்ற அளவுக்கு நல்ல ஹைட்டும் கொண்டு வர வேணும். இனி இல்லைன்ற அளவுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கொண்டு வர வேணும்.
பின்னால் 4 மீட்டர் இந்த பார்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஸ்டீல் வச்சு மேலுக்கு, அதை விட மேலுக்கு வந்து பார்ட் டபுள் ஸ்டோரி போகுது. மேலுக்கு ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸ் ஃப்ளாட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கும் வந்து மேலே பின்னுக்கும் ஒரு பார்ட் டபுள் ஸ்டோரி கட்டி மேலே லொஃப்ட் கன்வர்ஷனும் கட்டி நாங்கள் அதை செய்து முடிக்க வேணும். செய்து முடிக்கல அதனுடைய பிரம்மாண்டம் வந்து நல்லா இருக்கும். இந்த கடையினுக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்கும் வந்து வரும் பார்க்கல. இது ஒரு சின்ன ஒடுக்கமான இடம் பாருங்க. இந்த இடத்த அந்த கடையின் முன் ரேஞ்சான அளவுக்கு, முன் சைஸான உள்ள அளவுக்கு நாங்கள் அதை எடுத்து கொண்டு வர போகிறோம். கொண்டு வரைக்கல நல்ல ஒரு அமைப்பாக வரும் இந்த கடையை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம் எவ்வளோ காலம் எடுக்குது, என்னென்ன வேலை நடக்குது. ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க, நாங்கள் இன்னும் லேண்ட் பண்ணல, முறைக்கு தொடங்கியிருக்க வேணும். சரி, இது நல்ல ஒரு ஒயிட் ஆன ஒரு கடை, நல்ல ஒரு நீளமாக வரப்போகுது. இதுதான் ஸ்டார்டிங். வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கும் சில ஐடியாக்கள் தேவைப்படும், சில ஐடியாக்கள் யூஸ் பண்ணக்கூடிய இருக்கும். இந்த இடத்துல ஒரு 1 மீட்டருக்கு உள்ளுக்கு எடுத்து ஸ்டெப்ஸில் வந்து மேலுக்கு போகுது, இங்கே ஃப்ளாட்ஸுக்கு போகுது. ஸோ செப்பரேட்டாக இந்த கடைக்கு உள்ளாலேயே ஒரு சின்ன ரோப் எடுத்து இது கூடுதலாக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்குள்ளே சைன் போர்ட்டுக்கு தானே, முன் சைன் போர்ட் அதுலேயே ஒரு 1 மீட்டர் எடுத்து போயினோம். ஆனால் நாங்கள் ஒரு 6 மீட்டரை முன்னுக்கு விட்டு ட்ரிங்க்ஸுகள், இப்போ இதில் உள்ள ட்ரிங்க்ஸுகள் இதுகள் எல்லாமே, அந்த ஷெல்ஃப்கள் எல்லாமே இதாண்ட கூடிய மாதிரியான அமைப்பில் விட்டுட்டு தான் மேலுக்கு போகிற மாதிரியான இப்போ படிகள் கட்ட வேணும், ஸ்டீல்கள் வைக்க வேணும், ஓப்பன் பண்ண வேணும். நல்லா இருக்கும் பார்க்க. ஆகவே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கோ. ஏதாவது இதில் கொஷின்கள் இருந்தால் தாராளமாக எனக்கு இன்பாக்ஸ் பண்ணலாம். இன்பாக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் அதுக்கு அப்பப்போ சுழச்சிடும் உங்களுக்குரிய தகவல்களை நான் தந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே பார்ப்போம். மீண்டும் வேறு அப்டேட்டுகளோட இந்த ப்ராஜெக்ட் பண்ண அப்டேட்டுகள் கூடின பாகம் உங்களுக்கு வரும். மீண்டும் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பில் AK சுமன். நன்றி, வணக்கம். புதிய உத்திகளுடன் குறித்த நேரத்தில் வேலைகளை செய்து முடித்திட SP Consultancy Limited. You want it, we build it. சுமன் 07508647864.